சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். துளசி, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை மாறாம நீங்க உண்மையை சொன்னா மட்டும்தான் யார் பக்கம் தப்பு இருக்கு யார் பக்கம் நியாயம் இருக்குங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து ஊர் ஜனங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்ல முடியும். சார், நடந்த உண்மையை சொல்றதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்ல. நானும் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். அவங்க இழந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் தான் துடிக்கிறேன். அதனால நான் எதுக்கும் தயங்க வேண்டியதில்லை. புள்ள, நீ அழுகாத புள்ள. நீ எந்த தப்பும் பண்ணலையே, நீ ஏன் அழுகுற? இல்ல, அந்த இக்கட்டான நேரத்துல என் அண்ணனை காப்பாத்து எனக்கு வேற வழியே தெரியல. அதுக்காக ஊர் ஜனங்களோட பணத்தை எல்லாம் வசூல் பண்ணி அந்த திவாக்கு இந்த ஜாக்கெட்ட கொடுத்தது தப்புதான். அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம தான் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். சத்தியமா நான் கெடுதல் பண்ணணும்னு நினைக்கல. என் அண்ணன் உயிரை காப்பாத்திட்டா திவாகர் இந்த ஜாக்கெட்ட கொடுத்த பணத்தை அவங்க கிட்ட வசூல் பண்ணி ஜனங்க கிட்ட கொடுத்தலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனா இப்போ என் அண்ணனை என்னால காப்பாத்த முடியல. ஊர் ஜனங்க கிட்ட வாங்கின பணத்தை என்னால மீட்க முடியல. எல்லா பக்கமும் நான் நம்பிக்கை எழுந்து துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார். சார், என் தங்க இந்த ஊர்காரங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ணல சார். இந்த ஜனங்கிட்ட பணத்தை வாங்கி எடுத்துக்கல, அந்த கம்பெனில தான் கொடுத்துருக்கோம். இப்போ அவங்கள தான் சார் பிடிக்கணும். அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுங்க சார். ராஜபண்டி, எல்லா நடவடிக்கையும் நான் எடுத்துட்டு தான் இருக்கிறேன். என்னதான் துளசி இந்த ஊர் பணத்தை ஏமாத்தலனாலும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் துளசியும் ஒரு குற்றவாளி தான். திவாகரும் இந்துஜாவும் துளசியை ஒரு பகடக்காயை பயன்படுத்தி இந்த ஊர் மக்களோட காசை ஏமாத்தி இந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் திவாகரும் இந்துஜாவும் எந்த அளவுக்கு குற்றவாளிகளோ அதே அளவுக்கு துளசியும் குற்றவாளி தான். ஏன்னா ஊர் மக்கள் துளசியை நம்பி தான் பணத்தை கொடுத்தாங்களே தவிர திவாகரையும் இந்துஜாவையும் நம்பி கிடையாது. அதனால இந்த பணம் திருப்பி போய் அந்த மக்கள் கிட்ட சேர்ற வரைக்கும் துளசி தான் பொறுப்பு. சார், நான் வேணும்னா என் சொத்து புறாவையும் வித்து ஜனங்க கிட்ட பணத்தை கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நான் சத்தியமா யாரையும் ஏமாத்த மாட்டேன். அதை நம்புறதுக்கு நான் தயாரா இருக்கேன் துளசி. ஆனா ஜனங்க நம்பணும்ல. ஜனங்க பணம் திரும்பி அவங்க கைக்கு போய் சேர்ற வரைக்கும் நீங்க இந்த ஊரை விட்டு வெளியில எங்கேயும் போக கூடாது. சார், வெளியே என்ன சத்தம்? ஊர் மக்கள்லாம் துளசியை வெளியே வர சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சார். சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சார். சரி, நீ போனா வர சார். துளசி, கவலைப்படாதீங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். என்ன பொண்ணு இதெல்லாம்? எதுக்காக இப்ப ஊர் மக்கள்லாம் கூட்டிட்டு வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அண்ணே, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கேட்டு வரதுக்கு பேரு உங்க சட்டத்துல பிரச்சனை பண்றதா? நான் அப்படி சொல்ல வரல. ஆனா இப்பதானே இவங்க பணத்துக்குலாம் நான் பொறுப்புன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் எதுக்கு பிரச்சனை? துளசி மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல சார். அதனாலதான் நாங்க இங்க வந்தோம். ஆமா, துளசி இவங்க எல்லாரும் எப்படி நம்புவாங்க? இவ ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பணத்தை வசூல் பண்ணி ஏமாத்தி இருக்கா. அண்ணே, இவ ஏமாத்தினது இவங்க பணத்தை மட்டும் இல்ல, இவங்களோட வாழ்க்கைய, இவங்க பொண்ணோட கல்யாணத்தை, இவங்க பையனோட படிப்பு, இவங்களோட எதிர்காலம் எல்லாத்தையும் இவ ஏமாத்தி இருக்கா. இந்த பாதிக்கப்பட்ட கூட்டத்துல நானும் ஒருத்தி. இவளால என் புருஷன் சாக கிடக்குறாரு, என் தாலி ஊசல் ஆடிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் இவ என்ன பதில் சொல்ல போறா கேளுங்க. பொண்ணு, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். இவங்களோட பணத்தையும் என் அண்ணனோட உயிரையும் எப்படியாச்சும் நான் மீட்டு கொடுத்துருவேன். எப்படி மீட்டு கொடுப்ப அத சொல்லு முதல்ல. ஏய், இந்த மாதிரி தேவையில்லாம பிரச்சனை பண்றதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. யார் தேவையில்லாம பிரச்சனை பண்றா? ஏய், இந்த மாதிரி தேவையில்லாம கத்தாத முதல்ல. யார் யார தேவையில்லாம பேசிட்டு இருக்கா?
நான் உண்மையை தானே பேசிட்டு இருக்கேன். உன் பொண்டாட்டிக்கு ஊரை ஏமாத்த கத்து கொடுத்ததே நீ தானே. நீ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கியா? ஏ பொன்னி, நீ வாய் மூடு. ஊரை கெடுக்கிற குறுக்கு புத்தி எங்களுக்கு இல்ல, அது உனக்கு தான் ஒரு ரத்தத்திலே ஊறி போயிருக்கு. ஆமா, நான் தான் ஊர் ஜனங்க பணத்தை கொள்ளடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கைய கட்டி தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்கேன். செல்லா, எதுக்கு நீ இவகிட்ட வாயை கொடுக்குற? இங்க பாருங்க, அவ இவனு பேசுனீங்க. ஏய் என்னடி நீ எல்லாம் ஒரு ஆளு எங்களை கை நீட்டி பேசுற? முதல்ல எல்லாரும் நிறுத்துறீங்களா?